ஜிரி குக்கரி வாங்க. இன்னைக்கு சாக்லேட் குக்கீஸ் எப்படி வைக்கலாம் சொல்லி பார்க்கலாம். நான் இதுக்கு சுகர் ஆட் பண்ணல, அதுபோல நாட்டு சக்கரை வச்சு பண்ணியிருக்கேன். அஸ் யூஸ்வல் மைதா மாவு தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க இதே டேஸ்ட்ல ராகி வச்சு பண்ணாலும் ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி வைக்கலாம் சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையான இன்கிரியன்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். மைதா மாவு 1 கப் எடுத்திருக்கேன். நாட்டு சக்கரை 1 கப்புக்கு பாதி எடுத்திருக்கேன். பேலன்ஸ்க்கு கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு முட்டை, இதுல நம்ம அரை முட்டை தான் ஆட் பண்ணுவோம், ஃபுல்லா ஆட் பண்ண மாட்டோம். அப்புறம் சாக்கோ சிப்ஸ், நான் ரெகுலரா டெய்ரி மில்க் தான் கட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு சாக்கோ சிப்ஸ் கிடைச்சா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடயே பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்களா, ஃபிளேவர், அந்த எக்கோட ஃபிளேவர் வரக்கூடாதுக்காக வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வெனிலா இது எக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா மில்க் ஆட் பண்ணலாம். எக்குக்கு பதில் நீங்க பட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிட்டு நல்லா பீட் பண்ணுங்க. நல்லா ஒரு க்ரீம். இப்ப பார்த்தா உங்களுக்கே தெரியும் நல்லா கிரீமியா வந்துருக்கு பாருங்களேன். கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்குவோம். கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணுங்க. இப்ப நம்ம போட்ட கொக்கோ பவுடர், பட்டர், நாட்டு சக்கரை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துச்சு பாருங்க. நல்லா கிரீமியா இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா கிரீமியா இருக்கு. இதுல ஹாஃப் எக் மட்டும் ஆட் பண்றோம். அது கூட என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிடுவோம். சரிங்களா, 2 டிராப்ஸ் போதும், ரொம்ப ஆட் பண்ண அவசியம் இல்லை. 2 டிராப்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். கூட நம்ம மெஷர் பண்ணி வச்சுக்கோம்ல 1 கப் ரீஃபைன் ஃப்ளவர், அதையும் ஆட் பண்ணிடுவோம். அதையும் ஆட் பண்ணி நல்லா டோ ஷேப்ல, எப்படின்னா சப்பாத்தி மாவு கொஞ்சம் லூஸா இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வந்துடுறேன். கூட என்ன பண்றோம் பார்த்தீங்கன்னா சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிக்குவோம். சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணி அதையுமே நம்ம நல்லா என்ன பண்ணுவோம்னா பிணைஞ்சு வச்சுக்குவோம். பிணைஞ்சு வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன பாலா போட்டு நம்ம ஓவன் வச்சு எடுக்க வேண்டியதான். குக்கீஸ் டோ ரெடி ஆயிடுச்சு. இதை சின்ன சின்ன உருண்டையா உருட்டி நான் ஏற்கனவே பிளேட் பண்ணி வச்சிருக்கேன். கிரீஸ் அடிச்சு இல்லை சின்ன சின்ன பாலா வச்சுக்கோம். கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சுக்கோங்க. எதுக்காக நாட்டு சக்கரை போட்டிருக்கோம். அதனால என்ன ஆகும்னா கொஞ்சம் நல்லா பெருசா விரிய ஆரம்பிக்கும். அதாவது கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சுக்கோங்க. சரிங்களா, இந்த மாதிரி பால் மாதிரி வச்சு போர்க்கால லைட்டா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பார்க்க நல்லா இருக்கும். இதே மாதிரி அதை செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஓவனா ஆல்ரெடி 180 டிகிரியில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். இதை உள்ளக்க வச்சுட்டு மறுபடியும் 180 டிகிரியில் 15 நிமிஷம் வச்சா போதும். சாக்லேட் குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு, நல்லா ஆறிடுச்சு. இங்கே பாருங்க, உங்களுக்கே தெரியும் நல்லா எப்படி குக் ஆகிருக்கும் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு வரணும். வெளியே நல்லா மொறு மொறுன்னு இருக்கும், உள்ளக்க சாஃப்டாக இருக்கும். தேங்க்யூ.